இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக மல்டி கலர் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறேன். வேறு வேறு கலரில் வந்து மாறி மாறி தெரியும். அப்படின்னா ஜீப் ஜூஸ். ஸோ ஜீப்புக்கு பிடிச்ச ஜூஸ் வந்து டீசல் அப்படின்னு வந்து கொஞ்சம் லுக் வந்து நம்மளுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்றக்காக இது வந்து நான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் வந்து இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கிறேன். இந்த இது எல்லாமே வந்து நம்மளாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு வயர்லெஸ் வாக்கி டாக்கி. ஸோ இந்த காரை வந்து நான் சேல் பண்ண போகிறேன் பிகாஸ் ஐ லாஸ்ட் மை ஜாப். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரோட டூர் விழாக்கு தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்காக ஒரு நல்ல லொக்கேஷன் தேடி வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நான் போயிட்டுருக்கிற பிளேஸ் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபார் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவாவில் மொபார் பீச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம எந்த பீச்சுக்கு என்ட்ரன்ஸ் ஆனாலுமே இந்த மாதிரி வந்து 2 பக்கம் கடைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நான் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 7. ஸோ அதனால் அந்தளவுக்கு ரஷ் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது ரோடு. ஸோ இந்த டைமில் வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஒரு நல்ல லொக்கேஷனுக்காக பார்த்து போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எந்த இடம் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். அங்கே போயிட்டு நம்மளுடைய காரை வந்து நம்ம காரில் டூர் அப்படின்னு பார்க்குறதுக்குலாம் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் சின்னதாக என்ன இருக்குது அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து சேல் பண்ண போகிறேன். ஸோ நம்ம தமிழ்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டூர் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு லொக்கேஷன் கிடச்சிருக்கு, இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். பாருங்க, என் பையன் பார்க்குறான், நான் யார்கிட்டடா பேசுகிறான் தனியாக வளர்றானே அப்படின்ட்டு. பட் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது பாருங்க. எல்லாருக்கும் இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக பிடிக்கும். இங்கே பாருங்க, இது என்ன லொக்கேஷன்? பீச். ஸோ நம்ம இந்த லொக்கேஷனில் காரை வந்து நீட்டாக பார்க் பண்ணிட்டு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ ஷூட்டிங் எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம காரோட டூர் பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லுக்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பக்கத்தில் வந்துடும். அவுட்லுக்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பம்பர். ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் பம்பர் கிடையாது, ஆல்ட்ரேஷன் பண்ணது தான். ஒரிஜினல் வந்து இப்படி டைரெக்டாக வந்து ஒரு பட்டி மாதிரி வரும், சரிங்களா? அதுக்கு மேலே சில பேர் இந்த மாதிரி இந்த பைப் மட்டும் வச்சு வெல்டிங் பண்ணுவாங்க. நம்ம அது கூட பண்ணல, டைரெக்டாக இந்த பம்பர் வந்து எல்லாமே புதுசு தான். அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கட்டிங் வந்து இருக்குது. நான் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக மல்டி கலர் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கலர் தெரியும், நைட் டைமில் ஒரு கலர் தெரியும், அந்த மாதிரி மாறி மாறி தெரியும், ஓகேங்களா? அப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஞ்ச். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆஃப் ரோடிங்கில் வந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஏறாது அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும்போது இதில் வந்து செயின் போட்டு கட்டி அதுக்கு ஒரு ஹிஞ்ச், அதுக்கு ஒரு ரோலிங் உண்டு. அது நம்ம வண்டியில் இல்லை, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அது. ஸோ அப்புறமா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் லைட்டு. ஸோ அப்படியே அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இரும்பில் வரும். இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, மஹிந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இரும்பில் வரும், தார்ன்னு சொல்லிட்டு இரும்பில் வரும். நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் தான் கிடச்சிது. ஸோ பிளாஸ்டிக்கில் கிடச்சதை போட்டுட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அதுக்கு மேலே வந்து ரெட் கலரில் டேப்பிங் பண்ணியிருக்கிறேன், தார் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். நார்மலாக இப்படி தானே வரும், அது ஓப்பன் பண்ணால் தெரியும். பட்டு ஓப்பன் பண்ணி காமிக்க, இங்கே பாருங்கள், நார்மலாக லுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா கிரில்லு. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸு. ஸோ துருப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அது வந்து கிரீஸ் வச்சுருக்கிறேன். முன்னாடி இந்த கிரில்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரெட்டில் வச்சுருந்தேன், அப்போ ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு மட்டும் வந்து மேட் பிளாக் வந்து பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு கோஸ்ட் வந்து நம்ம காரில் அப்படியே வச்சு அப்படி கீச்சிட்டு போன மாதிரி பில்டு தானே, நம்ம ஃபாரஸ்ட்டில் ஓட்டுற மாதிரி தான் ஒரு லுக்கு. ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக இது பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்புறம் மற்றபடி எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடியது தான் ஹெட்லைட்டு. ஸோ இதோட இன்ஜின் வந்து என்ன இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்டிஐ இன்ஜினு, 2011 மாடல் இந்த வண்டி. இதுதான் ஆமாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2010 வரைக்கும் MM540 வந்துச்சு, 550 வந்துச்சு. 2011 பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரா தார் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. இதுதான் தாரோடைய ஃபர்ஸ்ட் மாடல். என்னம்மா நினைக்கோ, இதுதான் தாரோடைய ஃபர்ஸ்ட் மாடல். அப்படின்னா இந்த மிரர் வந்து ஆல்ட்ரேஷன் மிரர் தான். நார்மலாக சின்னதாக ஒரு மிரர் வரும், நீங்கள் வந்து
பொலிரோ அந்த மாதிரி கார்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் வரும். இது வந்து கொஞ்சம் லுக் வந்து நம்மளுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்றக்காக இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த பட்டி எல்லாமே வாங்கிட்டு இதை ஹோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வந்து எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஹேந்திரா அப்படின்ற லுக் வருது பார்த்தீங்களா, இதுதான் இதுக்கு வந்து ஹைலைட்டே. அந்த ஒரு மஹேந்திரா அப்படின்னு எழுதியிருக்காங்களா, அதை பார்க்கும்போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதான் லுக்கு. இதுக்கு மேலே வந்து என்ன எழுதியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா பாபா ஷஃபிக் உள்ளே இருந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். பாபா ஷஃபிக் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி பாபா கிடையாது. ஆக்சுவலாக கோவாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லம்மா பையனை வந்து பாபா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். இப்போ நம்ம ஊரில் வந்து செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மீனிங் தான். ஸோ அதுக்காக வந்து பாபா ஷஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையன் நேமை வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். அப்படியே இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அலுமினியம் பட்டி ஒரு பாக்ஸ் டைப்பில் இருந்துச்சு. அதை லென்த்தாக வாங்கிட்டு வந்து தேவையான அளவு கட் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரன்னிங் லைட்டு. இது 6 லைட்டுமே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படியே மீடியமாக வந்து எரியும். ஸோ ரன்னிங்கில் இருக்கும்போது நைட் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் எல்இடி 2 கலர்லேயுமே வந்து எரியும். இது போக இந்த ரன்னிங் லைட் போடும்போது இந்த லோகோ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது மட்டும் ஒயிட் கலரில் சின்னதாக இருக்கும். நைட் டைமில் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பகலில் ஷூட் பண்ணுறதுனால அதை காமிக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, தார் சிஆர்டிஏ அப்படின்ட்டு. இது வந்து தார் பார்த்தீங்களா, இது பக்கத்தில் வந்து என்னன்னா ஐசிகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஐசிகே அப்படின்னா வந்து என்னுடைய பிரதர் நேம் தாரிக்கு. ஸோ டிஹெச்ஏஆர் தார் இருக்குதா, அதனால சும்மா அப்படி ஐசிகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது வந்து சிஆர்டிஏ இந்த இன்ஜினோட நேமு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வீல் டிரைவ் ஸ்டேஷன் வேகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ. இப்போ நம்மளாவே வந்து இந்த லோகோ வந்து சும்மா நெட்ல இருந்து எடுத்து. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் மூவில வந்து கமல் கிட்ட ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஜீப் ஒன்று இருக்கும், அது என்ன பிராண்ட் தெரில. பட் அதில் வந்து அவங்க இப்படி ஓப்பன் பண்ணும்போது ஒரு சைடில் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா நம்ம வந்து இந்த பக்கம் போட்டிருக்கோம். ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டிக்கரிங் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். சும்மா அது வந்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், வேறு கலரில் வந்து மாறி தெரியும். அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. அப்புறமா இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்பியோன்னு எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஒரு லோகோ. ஸோ அதனால் அந்த லோகோ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டட்டடை. ஸோ இதுதான் நம்மளுடைய சேனல் நேமு. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றக்காக நான் கோவாவில் இருந்து எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருந்தாலுமே நம்மளுடைய தமிழ் ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு #தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டீசல் அடிக்கிற இடம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டோர் எதுவுமே கிடையாது. இப்போது ஓல்டு மாடல் பொலிரோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட கீ போடுற மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன லாக் கொடுத்துருப்பாங்க. இது எதுவுமே கிடையாது, டைரெக்டாக இப்படி ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி இப்போ டீசல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம்ல, அதுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜீப் ஜூஸு. ஸோ ஜீப்புக்கு பிடிச்ச ஜூஸ் வந்து டீசல் அப்படின்ற மாதிரி நான் இந்த லோகோ வந்து போட்டிருக்கேன். இதுவுமே நெட்டில் இருந்து தான் எடுத்தேன். ஸோ ஓகே. அப்புறம் அப்படியே வந்து ஸோ இந்த பக்கம் ஒரு வியூ காமிச்சிருங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம் தான், பெருசாக சொல்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. இந்த பக்கம் அந்த தார் அப்படின்றத மட்டும் கீழே விழுந்துருச்சு, வச்சுருக்கோம் ஒட்டணும். ஸோ சேம் லோகோ. இங்கேயே வந்து பார்க்கும்போது அப்படின்னா அந்த ஸ்கார்பியனோட லோகோ போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜியோகிராஃபிக் வைல்டு அப்படின்றது போட்டிருக்கோம். எல்லாருமே குட்டியாக எல்லா கார்லையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜீப் இல்லையா, பெருசாக பிளேஸ் இருந்துச்சு, அதனால தான் பெருசாக போட்டிருக்கோம். ஸோ அப்படியே வந்து இப்போது கேபின் வந்து காமிச்சிடுறேன். உள்ளக்க இங்கேருந்து காமிங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இப்போ வந்து உள்ளே ஏறியாச்சு. ஏறணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நானே வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டில் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி நானே வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக டேஷ்போர்டை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணோம், பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 மாடல். இந்த டேஷ்போர்டு வந்து பார்க்கும்போது நம்ம பொலிரோவோட டேஷ்போர்டு இதுவும் வந்து சேம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்காக மொபைல் ஹோல்டர். பட் இது அந்தளவுக்கு யூஸ் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தேன்ல, அந்த கிளிப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஷேக் வந்து இல்லை, எல்லா புகழும் வந்து இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து சுவிட்சு. நான் மேலே காமிச்ச அந்த லைட்டிங்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸு, எல்இடி, அதுக்கு உண்டான சுவிட்சஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இது எல்லாமே வந்து நம்மளாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இது மேலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும்.
ஸோ லெதரில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் வந்து டிசைன் பண்ணி நம்ம அப்படி பண்ணியிருக்கோங்க பாருங்கள். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடலை நம்ம டிசைன் பண்ணி இது ஃபுல்லாக வந்து கோட்டிங் கொடுத்துருக்கோம். கீழேயுமே வந்து அப்படி தான், கீழேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த சிலிக்கான் இருக்கும்ல அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்து இந்த கியருக்குமே வந்து கவர் எல்லாமே செப்பரேட்டாக நானே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து நம்ம ஜீப்போட கீ செயின், அயன்மேன் ஹெட்டு, ஜீப்போட கீ செயின். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக் கொடுக்கக்கூடிய ஒரு வயர்லெஸ் வாக்கி டாக்கி. ஸோ இது வந்து வெறும் டம்மி தான், அங்கே பாருங்கள் சும்மா தான் அதில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். பட் இதை பார்க்கும்போது வந்து ஒரு லுக் இருக்கும், ஒரு ஆர்மி ஜீப்பு, ஸோ போலீஸ் ஜீப்லாம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணி வந்து அதை நான் வந்து வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஆம்ரெஸ்ட்டு ஜீப்பில் எதுலையுமே வராது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜும் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்றதுக்காக நான் இப்படி ஃபுல்லாக பெருசாக ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ்னாலும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அப்புறமா குட்டியாக ஒரு லாக்கும் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது சின்ன வேல்யூபிளான ஐட்டம் வைக்கும்போது ஒரு சின்ன சேஃப்டி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பின்னாடியிலேருந்து பேக் சைட்லேருந்து யாருனாலும் உள்ளே போகலாம். பேக் சைடில் வந்து ஃபுல் லாக் வந்து கிடையாது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம காரோட அலாய் வீல். 5 வீலுமே இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீரோட லோகோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இதோட பேக் பம்பர். ஸோ இந்த பேக் லைட் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அது சீக்கிரத்தில் மாற்றணும். ஸோ அவ்வளோதான், ஓவரால் எல்லாமே முடிஞ்சது. பின்னாடி மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். பாருங்க. ஸோ இதுதான் வந்து பேக்கு. இப்போ நம்ம பசங்களாம் போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த பக்கம் ஒரு 3 பேர், இங்கே 3 பேர், 3 6, கோ டிரைவர் சீட்டில் 1 7, டிரைவர் சேர்த்து 1 8 பேர் இதில் வந்து பசங்களாம் போகும்போது தாராளமாக ட்ராவல் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரப்பர் ஷீட்டு. ஸோ நம்ம வந்து அவ்வளோ வெயிட்டான பொருள்னால இதில் வந்து லோடு வச்சு கொண்டு போகலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜீப்பு 4x4 4x4. இது வந்து உங்களுக்கு வந்து 2 கியர், அதாவது ஒரு கியரும் ஒரு க்ரௌன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுவும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி அடித்த வண்டி, லாரிகள்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பட்டி அடித்த வண்டி. ஸோ அதனால் எதுவுமே ஆகாது, எவ்வளோ லோடு வேணாலும் நம்ம வந்து ஏற்றிக்கலாம். என்ன இருக்குது பாருங்கள் 4x4. ஸோ இதில் வந்து 2 லிவர் இருக்கும், நான் அதை காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இதில் வந்து 2 லிவர் இருக்கும். இது பார்த்தீங்களா, இது வந்து மெயின் கியரு, இது வந்து லோடு கியரோட லிவர். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மண், இந்த பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண், அப்புறம் சகதி, ஹில்ஸு அதெல்லாம் ஏறும்போது அது வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்புறம் வேறு இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேயும் வந்து கேபினுக்கு வந்து ஒரு தனி பார்ட்டிஷன் மாதிரி நானே வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஏசி போடும்போது பின்னாடி வரைக்கும் போயிட்டு அது கூல் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே கூல் ஆனாலுமே வந்து அந்தளவுக்கு கூலிங் நிற்கிறது இல்லை. ஸோ அதுக்காக வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 பேர் மட்டும்தான் போகிறோம் அப்படின்னா இதை தாராளமாக இதை ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு பாருங்க, இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஏசி போட்டோம் அப்படின்னா சில்லுன்னு ரொம்ப நேரத்துக்கு கூலிங் இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ ஓவராலாக இந்த காரோட ரிவ்யூ வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக இந்த காரை வந்து இப்போ ஃப்ரண்ட் கேமரா ஓகே. ஸோ ஃபைனலாக இந்த காரை வந்து நான் சேல் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ லாஸ்ட் மை ஜாப், அதுக்காக வந்து இந்த கார் சேல் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். அதுவரை பாய் பாய். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கோவா ட்ரிப்ஸ் வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ யாருமே கோவாக்கு வராதிங்க. கோவா வர்ற பிளான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா வாங்க. ஃபுல் ரெயின் இப்போ இருக்கும், உங்களுக்கு எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எதுவுமே வந்து இப்போதைக்கு கிடைக்காது. அதனால சொல்கிறேன், இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரிப்பில் வந்து அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காது. அதனால தான் ஸோ நான் எல்லாமே ரீ ஓப்பன் ஆகும்போது நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.